துணிகரமா சினிமா பாட்டை எங்க பாட ஆரம்பிச்சிட்டாங்க? சர்ச்சில் ரொம்ப உருகி உருகி கையை உயர்த்தி பாடிட்டு இருக்காங்க. எந்த பாட்டா பாடுறீங்கன்னு பார்த்தா சினிமா பாட்டை டிஸ்பிளே பண்ணி என்ன செஞ்சுட்டு இருக்காங்க. இத பார்க்கும்போது நமக்கு என்ன வரும்? என்ன ஒரு துணிகரம், கோவம் வருது இல்ல? பாவம். ஏன் பாவம்னு சொல்றேன்? முதல்ல பேய் அவனை ஏமாத்திட்டான். அவன் என்ன செய்யறானா, வேற வழி இல்லாம ஊரை அவன் ஏமாத்தல. உண்மையை சொல்லட்டா, அவன் ஏமாத்தல. அவன் நம்பின விஷயத்தை என்ன செய்யறான்? அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் மனுஷனை தேடுறது போல, ஆவியானவர் தன்னால பயன்படுத்தப்படுகிறதற்கு, தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதுக்கு ஒரு பாத்திரத்தை தேடுகிறது போல, பிசாசுக்கும் அதே போல ஒரு தேவை ஒண்ணு. ஆவியானவரும் மனுஷனை தேடுறாரு, பேயும் மனுஷனை தேடுறான். யாருக்கு இடம் கொடுக்கிறீங்களோ அவங்களுக்காக வல்லமையா ஊழியம் செய்ய போறீங்க. ஆண்டன் லேவி, அவரோட பேரு ஆண்டன் லேவி. நீங்க போய் இன்டர்நெட்ல என்ன செஞ்சு பாருங்க, சர்ச் பண்ணி பாருங்க. அவர் தான் சாத்தான் சபையினுடைய ஃபவுண்டர். சரியா? அவர் தான் பல காரியங்களை பூமிக்குள்ள கொண்டு வந்த ஒரு மனுஷன். சரியா? அவர் தான் சாகும்போது என்ன சொல்றாரு? எல்லாமே எல்லாமே தப்பா இருக்க, எல்லாமே தப்பா இருக்க. அவருக்கு எப்ப புரியுதுன்னா, மரிக்கும் போது. கடைசி வரைக்கும் நம்மளுக்கு என்ன செய்யாது? நம்ம ஏமாத்தப்படுறது நமக்கு, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சகல சத்தியத்திலும் நம்மை நடத்துகிறவர், உண்மையில நடத்துகிறவர், வெளிச்சத்துல நடத்துகிறவர். அதை விரும்பணும். அது விரும்பாத வரைக்கும் ஒன்னும் நடக்கவே